இப்போ வந்து we are going to see schedule number 3. Schedule number 1 and 2 முடிச்சிட்டோம் இல்லையா? உங்களுக்கு வந்து அது ஒன்றும் டவுட் இல்லைல்ல? Schedule 1 and 2 we have finished. As I have told you, schedule 1, 2, 3 3 இருக்குது. மூணுமே current account transaction. Schedule 1 they talked about prohibition. கம்ப்ளீட்டாக கிடையாது, எதுவுமே கிடையாது உங்களுக்கு, போங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொஹிபிஷனில் you had those 8 transactions. அதுக்கப்புறமா you talked about schedule 2. Schedule 2 talked to you about கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கெல்லாம் ப்ரையர் அப்ரூவல் கொடுக்கணும். அதனால தான் எல்லாமே மினிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த மினிஸ்ட்ரி கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், ப்ரையர் அப்ரூவல் வாங்கினா நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அனுப்பலாம், இல்லைனா அனுப்பக்கூடாது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் regulated and or you can call it as a restriction where you have to get prior approval from the government of India from different ministries depending upon the purpose எதுக்காக அனுப்புறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து prior approval வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் P&A கிளப் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இண்டெமினிட்டி கிளப் அது சொல்லிட்டு வேறு ஏதாவது விட்டேன் இதில். கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட். வாட் இஸ் அ கல்ச்சுரல் டூர் அப்ராட்? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்ச்சுரல் டூர் அப்ராடுங்கிறது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா? நம்ம கல்ச்சரை மேம்படுத்துறதுக்காக. ஸோ அந்த கல்ச்சுரல் டூர் எப்படி இருக்குன்னா, பீப்புள் கோ ஃப்ரம் இந்தியா டு அப்ராட் அண்ட் தே ஸ்பெண்ட் இந்தியன் ருப்பியை கொடுத்து மாற்றி அந்த கரன்சியை மாற்றி அதை தான் அங்கே கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு தே ஹாவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் யார்கிட்ட? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். ஏன் மேம் ஹெச்ஆர் டெவலப்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும்? இப்போ இங்கே நான் வந்து ஒரு டூருக்கு போகிறேன், துபாய்க்கு போகிறேன் அப்படின்னா நான் போய் மினிஸ்ட்ரி கிட்ட போய் சைன் வாங்குறேன். நான் இப்போ சாதாரணமாக சில இண்டிவிஜுவல் நம்ம வந்து இங்கே வெளிநாடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு $1 lakh இருக்குது. அது தட் இஸ் நம்மகிட்ட நிறைய பணம், $1 கோடி பணம் இருக்குது. நம்ம டாலரை மாதிரி வெளிநாடு போய் சுற்றி பார்க்குறோம், வேர்ல்டு டூர் போகிறோம். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் அஸ்? யாருமே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லையே. ஏன் இங்கே கல்ச்சுரல் டூர் அப்படின்னு வரும்போது ஏன் இவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கல்ச்சுரல் டூர் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கல்ச்சுரல் டூரை? இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவிலேருந்து ஏஆர் ரஹ்மான் இருக்கார். ஓகே, ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தியாவோட கல்ச்சரை நான் வந்து வெளிநாடு போய் டெபிக்ட் பண்ண போகிறேன், யூரோப்பில் போய் நான் ஒரு கான்சர்ட் நடத்த போகிறேன். இந்த கான்சர்ட் வந்து இட் இஸ் டு ஸ்டேஜ் த ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆர் இந்தியன் மியூசிக், இந்தியன் ஜானர் ஆஃப் மியூசிக் ஆர் ஃபில்ம் மியூசிக். இதை நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்தியாவோட கல்ச்சரை வேர்ல்டு ஸ்டேஜில் வி வாண்ட் டு ப்ரமோட். அதுக்காக நான் இங்கேருந்து ஒரு 300 மியூசிஷியன்ஸ், நானும் ஒரு தபலா ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி யாரோ நிறைய ஒரு ட்ரூப்பையே இங்கேருந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அப்போ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 300 மியூசிஷியன்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300 மியூசிஷியன்ஸும் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இப்போ துபாய் போகிறாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் தேர் கோயிங் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால், ஜெர்மனி அப்படின்னா, அவங்க வந்து தாராளமாக ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அப் டு $250,000 வரைக்கும் அவங்க பர்சனல் பர்பஸ்க்காக அவங்க என்ன வேணாலும் அந்த $250,000 வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியன் ரூபாவை டாலரை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பர்சனல் பர்பஸ்க்காக. இப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு 300 மியூசிஷியன்ஸை நீங்கள் ட்ரூப் போட்டு நீங்கள் வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறீங்க மியூசிக் வாசிக்கிறதுக்கு, கல்ச்சுரலாக நம்ம இந்தியன் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னே வச்சுப்போமே. அப்படி நீங்கள் அங்கே போகும்போது என்ன ஆகிடும்னா, இந்த அத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு $250,000 தான் லிமிட் இருக்கும், ஒரு வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளிநாடு போய். ஆனால் இங்கே அத்தனை பேர் வெளிநாடு கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு இருந்து அங்கே இன்னும் அந்த கான்சர்ட் முடிஞ்சு வேர்ல்டு டூர் மாதிரி போட்டு இந்த கல்ச்சுரல் ட்ரூப்பு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வரப்போகுதுன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க சம்பாரிச்ச பணத்தை எங்கே கொண்டு வர போகிறாங்க? இந்தியாவுக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. அதனால இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சலுகைகள் கொடுத்து, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, மொத்த ட்ரூப்பும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். ஸோ அந்த ட்ரூப்பாக நீங்கள் கல்ச்சுரல் டூருக்குன்னு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கல்ச்சுரல் டூர் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்களோ அது கல்ச்சுரல் டூருக்குன்னு தனியாக பிரிச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்ச்சுரல் டூரில் இருக்கேன், நான் தான் ஒரு பெரிய பாடகின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்னோடய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நான் $250,000 வரைக்கும் தான் நான் செலவு பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போய். அந்த ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு தான் நான் செலவு பண்ணலாம், அதுக்கு மேலே நான் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ட்ரூப்பில் இருக்கேன், பாடகியாக இருக்கேன், நான் ஒரு 5 ட்ரூப்போட சேர்ந்து வருஷம் ஃபுல்லாக சுற்றி வரேன்னா அதில் எனக்கு $250,000 முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? அந்த பணத்தை நான் அதுக்குள்ளே எக்ஸாஸ்டே பண்ணிட்டேன். அப்போ நான் பர்சனலாக சுற்றியே பார்க்கல, இன்னும் அதுக்குள்ளே இந்த ட்ரூப்பில் சுற்றி பார்த்ததே என்னோட கணக்கில் கொண்டு வந்துடுவீங்களா? அது தப்பு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, கல்ச்சுரல் டூர் அப்படிங்கிறது தனி, அது ஒரு பிஸ்னஸ் மாடல், அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. அந்த லிமிட் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட லிமிட்டோட வந்து என்ன சொல்கிறது, கிராஸ் ஓவர் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட். ஸோ இந்தியாவோட கல்ச்சர் வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் இது பண்ணி காமிக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், மேம் டூரிசம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்தியாவோட டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட கல்ச்சர் டான்ஸ் அது இது லொட்டலோஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள ஒரு ட்ரூப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக போவாங்க. அவங்களும் இந்த கல்ச்சரல் டூர் அப்ராட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் வாங்கணுமா கேட்டால் அதெல்லாம் இல்லை. அவங்க இந்தியன் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலிமா அவங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரூப் அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிறீங்க, சிங்கப்பூரில் நடத்துகிறீங்க, மலேசியாவில் நடத்துகிறீங்க,
இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் எதாவது நடத்துறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மற்றபடி சிம்பிளி போட்டு இங்கேருந்து நீங்கள் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகிறீங்கன்னா அதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டாம். அதுக்கு உங்கள் ட்ரூப்புக்கு சேர்த்து அப்படியே கல்ச்சுரல் டூர் நாங்கள் ஏன் வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக சர்வம் மாயா படம் பார்த்தீங்களா? சர்வம் மாயாவில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே என்ன வரும், அவங்க வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த ஊருக்கு வி ஆஸ்ட் ஃபார் இது கேட்டிருந்தோமே விசா, 15 பேருக்கு அப்ளை பண்ணால் 14 பேருக்கு வந்துச்சு, ஒருத்தருக்கு வரல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த 14 பேர் கிடச்சிருச்சுன்னா அவங்க ட்ரூப் மூலயமா கல்ச்சரல் டூர் மூலமா போட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வில் கோ டு ஷெடியூல் நம்பர் 3. எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் வேர்ட் பை வேர்ட் நான் எல்லாத்துக்குமே மீனிங் சொல்லிட்டேன். பட் அது தெரிலனா என்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஷெடியூல் 3. ஸோ ஷெடியூல் 1 வந்து ஃபுல் ப்ரொஹிபிஷன். ஷெடியூல் 2 வந்து இட் டாக்ட் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் கவர்மெண்ட். ஷெடியூல் 3 டாக்ஸ் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்க, வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஒரு பெரிய ரெகுலேட்டர், இந்தியாக்கே வந்து அவங்க தான் கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணுறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து தேவைப்படும். எப்போ தேவைப்படும், ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $250,000 லிமிட். ஓகேவா? அந்த $250,000 அதாவது 250,000 சொல்லுங்கள், இல்லை 250,000 எப்படினாலும் சொல்லுங்கள். ஸோ அத்தனை $250,000 வரைக்கும் அலௌடு. அதுக்கு மேலே அலௌடு இல்லை. வேணும்னா நீங்கள் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஷெடியூல் 3 வந்து 2 பேருக்கு பிரிச்சிருக்காங்க. ஷெடியூல் 3 மெயின்லி டீல்ஸ் வித் வாட் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸை பார்க்குறாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ்லையுமே ஃபஸ்ட் எத்தனை நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அடுத்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, those people who are now resident in India but they are going to work only for 3 years or 2 years or 1 year here, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஊருக்கு போகிற ஐடியாவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபியூ இயர்ஸ் மட்டும் தான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில சலுகைகள் கொடுப்போம். ஸோ அந்த சலுகைகள் வந்து வரும். ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸே 2ஆக பிரியும். முதல்ல நார்மல் ரெசிடென்ஸ், இந்தியாவில் தான் இருக்க போகிறாங்க ஃபார் எவர்ன்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் இல்லை இந்தியாவில் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to stay here only for less than 3 years தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுப்போம். அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களே இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஒர்க் பண்ண வந்தவங்க நாங்கள் இங்கே 2-3 years இங்கே இருப்போம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து யூஎஸ்ஏக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஆன் சைட்டுக்கு 2 years அனுப்புறீங்க, அப்புறம் அவங்க இங்கே வந்துடணும்னு தெரியும்ல. அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு யாராவது அனுப்பும்போது 2 years ஆன் சைட்டில் போ, அவ்வளோதான், இருந்துட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இங்கே வந்து இந்தியன் ரூபாயில் சம்பாதிச்சாலும் அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். கரெக்டாக? அவங்க 2 years இங்கே சம்பாதிக்கிறாங்க, இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க, இங்கே ஒர்க்குக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் 2 yearsல அவங்க போயிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். தட் இஸ் லெஸ் தேன் 3 years அவங்க இங்கே இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ இந்த $250,000 நீ ஊருக்கு அனுப்பணும்னு சொல்ல முடியாது. பாவம், அவரே இங்கே 2 வருஷம் தான் வேலைக்கு வந்திருக்காரு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 years அங்கே வந்து ஆன் டியூட்டி முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார். ஆன் டியூட்டியில் அங்கே சம்பாதிக்கிற மட்டும் அவர் அங்கேயே வச்சிருக்க முடியும், மொத்தத்தை இங்கே தான் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்கு. எப்படி பாவம், நீங்களே ஜெர்மனியில் நீங்கள் வந்திருக்கீங்க, 2 வருஷம் தான் இங்கே இருப்பீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் பர்சன்ட் ரெசிடென்ட் இந்தியாவாக இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து ஜெர்மனிக்கு அனுப்புகிற காசை நாங்கள் தடை பண்ண மாட்டோம். நீங்கள் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிற பணத்தை வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. இஃப் யூ ஆர் ஏர்னிங் லைக் இப்போ ஒரு மாதம் இங்கே வந்து நீங்கள் 5 lakhs இங்கே சம்பாதிக்கிறீங்க, இந்தியன் ரூபாயில் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயும் உங்களோட இருக்கிற தங்குற செலவெல்லாம் போக பேலன்ஸ் நெட்டாக உங்ககிட்ட எவ்வளோ சேலரி மிச்சம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிக்கோங்க. வி டோன்ட் வரி. பட் அதுக்கு மீறி நீங்கள் அனுப்பக்கூடாது. ஒருவேளை நான் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்தியாவிலே ரெசிடெண்ட்டாக இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் நீங்கள் வந்தால் கூட இங்கே தான் ஃபார் எவர் செட்டில் ஆக போகிறேன், அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் அப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ அனுப்பலாம்னா $250,000 தான் அனுப்பலாம். அதுக்கு மேலே அனுப்பக்கூடாது. ஓகேவா? டன்னா? புரிஞ்சிச்சா? அதான் சொல்கிறாங்க. யூ கேன் ஸ்பெண்ட் மோர் தென் தட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவாமா? புரியுதா? இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்துடலாம், இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரி 2, ஒன்று நார்மல், இன்னொன்று வந்து லெஸ் தேன் 3 years தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஸ்பெஷல் சலுகைகள் தான் அந்த அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே அமைச்சிக்கலான்றது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நார்மல் பீப்புளுக்கு என்ன கேட்டகரின்னு பார்த்துடலாம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தே brought a scheme called as a liberalized remittance scheme. இந்த இடத்துல எதுக்கும் பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். அப் டு $250,000 per year இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கோங்க. இஃப் இட் இஸ் ஃபார் அலௌடு பர்பஸ்னால் நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரீ அப்ரூவல் வாங்கக்கூடியதாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை நார்மலாக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ப்ரொஹிபிட்டட், அந்த 8 ப்ரொஹிபிட்டடை தவிர மற்ற எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஆஸ் அ ஃபெசிலிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் இண்டிவிஜுவல்ஸ் எதுக்கு இது பண்ண போகிறாங்க, எஜுகேஷன் டூரு அப்படிலாம் அந்த மாதிரி தானே போக போகிறாங்க. ஸோ ஓகே. இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. திஸ் லிமிட் கவர்ஸ் போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்.
கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் இது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல 2,50,000 தான் உங்களுக்கு லிமிட். நீங்கள் அதை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் அலௌடு ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர் இயர், பர் ஃபினான்ஷியல் இயர்க்கு எவ்வளோ அலௌடுன்னு கேட்டால் 2,50,000 தான் அலௌட். மோர் தென் 2,50,000 நான் சென்டே பண்ண முடியாதா? பண்ணலாம். RBI கிட்ட ப்ரையர் அப்ரூவலை வாங்கிக்கோங்க. இஃப் RBI gives you approval, you can send even beyond $2,50,000, not a big dealன்றாங்க. மேம் $2,50,000ங்கிறாங்களே, இப்போ நான் ஜெர்மனிக்கு அனுப்பணும், இல்லைனா நான் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணும். ஃப்ரான்ஸ்லாம் யூரோ தானே மேம் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நான் என்ன மேம் பண்ணுறது? அப்போ ஃப்ரான்ஸுக்கு நான் யூரோ அனுப்பணும்னா என்ன பண்ணுறது? இந்தியன் ருப்பியை அவங்க வந்து US டாலரோட, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினா $2,50,000 வரைக்கும் அனுப்பலான்றாங்க. அப்போ நீங்கள் யூரோவில் அனுப்பணும்னா எப்படி அதை கனெக்ட் பண்ணணும்? $2,50,000 யூரோவாக மாற்றுங்க, எவ்வளோ வேல்யூ வருதோ அந்தளவுக்கு இங்கே தான் அனுப்பலான்னு அர்த்தம். அவ்வளோதான், புரியுதா? இப்போது ஏன் மேம் டாலர் வச்சுருக்காங்க? டாலர் இஸ் அ காமன்லி யூஸ்டு கரன்சி, ஹைலி காமன் டிமாண்டில் இருக்க கரன்சின்றதுனால இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியில் லிமிட் எல்லாமே டாலர் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. புரியுறதோ? ஸோ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் கேன் ரெமிட் அப் டு $2,50,000 per year inclusive of both current account and capital account transaction. சரி, ஓகே. எந்தெந்த பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பர்பஸ், ஒன் செகண்ட்மா, என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. I'll show you the இது நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 ரீசன்ஸ்க்காக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. 9 ரீசன்ஸ்க்காக நீங்கள் அனுப்பலாம். என்னது? ப்ரைவேட் விசிட்ஸ், கிஃப்ட் டொனேஷனு, கோயிங் அப்ராட், இமிக்ரேஷன், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட், travel for business or attending or conference or special training or something like that for yourself, medical expenses, checkup abroad ஏதோ செக்கப்புக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பேஷண்ட் கூட சேர்ந்து நீங்களும் போகிறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், ஸ்டடீஸ் அப்ராட், இது மாதிரி 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 9 பாயிண்ட்டையும் நான் வந்து இங்கே ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்பர் 1, permissible uses of LRS liberalized remittance scheme. அதில் மொத்தம் 9 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, ப்ரைவேட் விசிட்ஸ் அப்ராட். நான் தனிப்பட்ட முறையில் என்னோட ஹாப்பினஸ்க்காக டூருக்காக போகிறேனோ, இல்லை வந்து இமோஷனல் ஹீலிங்காக போகிறேனோ, இல்லை ஆயுர்வேதக்காக போகிறேனோ, எதுக்கோ போகிறேன், அவ்வளோதான். நான் வெளிநாடு போகிறேன்னா நான் வந்து அப் டு $2,50,000 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் கேன் ரெமிட் மணி ஃபார் பர்சனல் ட்ராவல் அப்ராட். இதுக்கு நான் நீங்கள் டிக்கெட் வாங்குற காசும் இன்க்ளூட் ஆகும், அங்கே போய் தங்குற காசு, ஃபுட்டு, அங்கே போய் ரூம் சார்ஜஸ்ஸு, அங்கே போய் டூருக்கு நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாமே வரும். நேபாள் பூட்டானுக்கு மட்டும் இது வராது, ஏன்னா நேபாள் பூட்டான்லாம் இந்தியன் ருப்பீஸே வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி வி ஹாவ் அ டீல் வித் நேபாள் பூட்டான். ஸோ நீங்கள் நேபாளுக்கு டூர் போகிறீங்க, இல்லை பூட்டானுக்குலாம் டூர் போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கரன்சி மாற்றணும் அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக அங்கே இந்தியன் ருப்பீஸ் கொடுத்தாலே அங்கே வாங்கிப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போது நேபாள் பூட்டான் தவிர நீங்கள் வேறு எங்கே டூருக்கு போனாலும், எனக்கு தெரியல, ஏதோ ஃப்ரான்ஸ் வாயில் வந்ததுனால ஃப்ரான்ஸ் எக்ஸாம்பிளே வந்துருச்சிங்க, ஓகேவா? ஸோ இப்போ பர்சன் ட்ராவல்ஸ் டு ஃப்ரான்ஸ் ஃபார் டூரிசம், அங்கே தேவைப்படுற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவங்க எல்லாரும் ஸ்கீம் மூலயமா எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனல் ட்ராவல் அப்ராடில் என்னெல்லாம் வரும்னா, ட்ராவல் டிக்கெட், அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இல்லை, அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற ஹோட்டல், அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ், அங்கே போய் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது அங்கே ஒரு மெட்ரோ கார்டு எடுத்துகிட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு காரை ஹையர் பண்ணுறீங்க, எவ்ரிதிங் தட் இஸ் ஸ்பெண்ட் எல்லாமே இந்த 2,50,000 டார்கெட்டுக்குள்ளே வரணும். இது நம்பர் 1, பர்சனல் ட்ராவல் அப்ராட். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது? கிஃப்ட் ஆர் டொனேஷன். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், கிஃப்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், பட் மேக்ஸிமம் லிமிட் $2,50,000, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை படிச்சு பாருங்கள். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு தாராளமாக கிஃப்ட்டு டொனேஷன் அனுப்பலாம், மேக்ஸிமம் $2,50,000 பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேரிட்டிக்கோ, NGOக்கோ, இல்லை தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கோ, யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. டன். உதர பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் ட்ராவல், செகண்ட் வந்து இதுதான், நீங்கள் யாருக்கு வேணாலும் அங்கே வந்து டொனேஷன் கொடுத்துக்கலாம். மேம் இது வந்து சும்மா வந்து US டாலர்லேயே இருக்கே, இது வந்து இந்தியன் ருப்பியாக மாற்றலாம் அப்படின்னா சும்மா இன்ட்டு 100 போடுங்க, அவ்வளோதானே. 2,50,000 இன்ட்டு 10 போட்டால் என்ன வரும்? 25 lakhs. அப்படியே இன்ட்டு இன்னொரு 0 போடுங்க, 2.5 கோடி, அவ்வளோதான். இந்தியன் பணத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷத்தில் 2.5 கோடிக்கு மேலே உங்களால் செலவு பண்ண முடியாது, லிபரலைஸ்டு ஸ்கீமில் செலவு பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் RBI and do it, you can do it. அதர்வைஸ் யூ கேன் ஒன்லி டேக் 2.5 கோடி. நான் சொல்கிறது மேக்ஸிமம். நீங்கள் ஆக்சுவல் ரேட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். எவ்வளோ வரும்? 92 93 rupees எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 2 கோடியே 30 லட்சம் அந்த மாதிரி வரும். இல்லை அப்படியே இன்ட்டு 100 போட்டால் தான் 2.5 கோடி வரும். ஓகேவா? டன். அடுத்தது மூணாவது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம்? கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க,
அங்கே போய் முதல்ல 3 மாதம் சஸ்டெயின் ஆகணும்ல, போன உடனே முதல் மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு வேலை கிடச்சி நீங்கள் போனீங்கன்னா கூட அண்ட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் கோயிங் அப்ராட் டு ஒர்க் மே ரெமிட் மணி, இங்கேருந்து பணம் கொஞ்சம் அமுச்சு வச்சுக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு. எதுக்காக? அங்கே போய் இனிஷியலாக வாழணும்ல. முதல்ல உங்களுக்கு அங்கே ஒர்க் கிடச்சிருந்தா கூட அங்கே போய் ஒர்க் கிடச்சி அதில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வீடு பார்த்து அங்கே அட்வான்ஸ் கொடுத்து அங்கே பேசிக்கான இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒர்க்கில் இருக்குது. இங்கேருந்து ரீலொகேட் பண்ணணும், இங்கே வீடு விற்கணும், அங்கே போகணும். யூ ஹேவ் லாட் ஆஃப் செட்டில்மெண்ட் காஸ்ட். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக அங்கே 2,50,000 வரைக்கும் டாலர்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ விச் மீன்ஸ் 2.5 கோடி வரைக்கும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். புரியுதா? இது 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட் இமிக்ரேஷன். இங்கே நான் கனடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிங்க, கனடா நான் வரேன்னு சொல்லிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரேடி அந்த கண்ட்ரிலே போயிருந்தேன் திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமிக்ரேட் பண்ணுவோம். இமிக்ரேஷன் அப்படின்றது இம்மிக்ரேஷன், IMMI போடுவாங்க. இம்மிக்ரேஷன் இந்தியாக்குள்ளே வரவங்கன்னு அர்த்தம். மைக்ரேஷன் இங்கேருந்து போகிறாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்தியா விட்டு ஓடி போகணுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். பிகாஸ் இந்தியா உங்களுக்கு பிடிக்காது, வெளிநாடு இதோட சூப்பர் க்ளீனான ரோட்ஸ், க்ளீனானது எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. ஓகேவா? ஸோ இமிக்ரேஷன், ஸோ நத்திங் ராங். நீங்கள் இங்கே இருக்கணும்னு நினச்சாலும் கரெக்டு தான், போகணும்னு நினச்சாலும் கரெக்ட் தான். அது அவங்களோட பர்சனல் டெசிஷன். பட் நம்ம கிளாஸ் இருக்கும்போது ஏன் வந்து இமிக்ரேஷன் வெளில போகிறாங்க அப்படி சொல்கிறோன்னா, பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டோன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். ஓடுறாங்க, வெளில போகிறாங்க. ஸோ இமிக்ரேஷனா IMMI இமிக்ரேட் பண்ணுறாங்க, உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஸோ மைக்ரேஷனாக வெளியில் போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ யூஎஸ்னாலும் அதான், யூஎஸ்லேருந்து வெளில போகிறவங்களும் மைக்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். யூஎஸ்க்கு இமிக்ரேஷன், உள்ளே வரவங்களும் இமிக்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் யூஎஸ்ஏ போகிறீங்க. யூஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனிபடி ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வெளியில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து யூஎஸ்ஏக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் வந்து 5 கோடி பணம் இருக்கணும், 5 கோடி ரூபாயாக இருக்கணும். தட் இஸ் அவங்களோட டாலர்ஸில் சொல்லுவாங்க. மினிமம் வந்து நீங்கள் $5 lakh வச்சுருக்கணும், $500,000. அவங்க எதுவுமே லேக்கே சொல்ல மாட்டாங்க யூஎஸில். 500,000, 600,000, 300,000, 250,000 அப்படி சொல்லுவாங்க. நம்ம லேக்கில் சொல்லுவோம், 2,50,000, 3 lakh, 4 lakh, 5 lakh சொல்லுவோம். ஸோ இப்போ கனடா சொல்கிறாங்க, நீ $5 லட்சம் வச்சுருந்தா தான் உள்ளே வர முடியுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக நீங்கள் 5 கோடி பணத்தை 5 லட்சம் அவன் சொல்லிட்டாங்கன்னா இன்ட்டு 0 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டிங்கன்னா 5 கோடி ரூபா பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத காமிச்சா தான் உள்ளே விடுவான். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியில் 5 கோடி கொடுத்து டாலரை மாற்றி அதை நம்ம அக்கௌண்ட்டில் பணமாக வச்சுருந்து கணக்கு காமிச்சா தான் அவங்க கனடாக்குள்ளே விடுவாங்க, இல்லை யூஎஸ்ஏக்குள்ளே விடுவாங்க. அப்படிலாம் அந்த வேறு வழியே கிடையாது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த 2,50,000 லிமிட் கூட கிடையாதான், எவ்வளோ கேட்குறாங்களோ வச்சுக்கலான்ட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இமிக்ரேஷன் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக ஷிஃப்டிங் த ரெசிடென்ஸ் டு another country. மெனி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரும்போது மெனி கண்ட்ரிஸ் ரிக்வயர் தி இமிக்ரன்ஸ் டு ஷோ த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிஷோர்னு ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி கனடா போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிஷோர் வந்து மைக்ரண்ட். கனடாவை பொறுத்த வரைக்கும் அவன் இம்மிக்ரண்ட், உள்ளே வரக்கூடியவங்க. ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் கிஷோர் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 5 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா உள்ளே வாழலாம் வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கிஷோர் தாராளமாக, therefore individuals like Kishore may remit the money from India to abroad to meet such requirements. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நீ தாராளமாக வெளில கொண்டு போகலாம். 2,50,000 வரைக்கும் உனக்கு எதோ அப்ரூவல் இல்லை, அதுக்கப்புறம் நான் அப்ரூவல் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸெப்ஷன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது, வெளியில் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆக்டர், நீங்கள் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களாம் துபாயில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. துபாயில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பணம் அனுப்பணும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ரெசிடென்ட்ஸ் கேன் சென்ட் மணி ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவிங் அப்ராட். பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன், அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வேணாலும் அனுப்புங்க. அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், படிப்புக்காக, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதுக்கு நீங்கள் $2,50,000 வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் ட்ராவல், கான்ஃபரன்சஸ், ட்ரைனிங், மெடிக்கல் செக்அப். இண்டிவிஜுவல் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வெளிநாடு போகிறாங்க, மெடிக்கல் செக்அப்காக, ட்ரைனிங்காக, அவங்க ஒரு பிஸ்னஸ் டூர் போகிறாங்க, பிஸ்னஸ் ட்ராவலுக்கு பண்ணுறாங்க. எல்லாமே சேர்த்தே 2,50,000 தான். நீ பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறியோ இல்லை ஊரை சுற்றி பார்க்க போவியோ, எல்லாத்துக்கும் சேர்த்து 2,50,000 தான் சொல்கிறாங்க. Individuals can remit money abroad for business travel for business meetings or company work. A professional attends a business conference in Singapore, conference, training, a medical checkup abroad. எதுனாலும் சரி, நீங்கள் ஜப்பானுக்கு போகிறீங்க ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக, எப்படினாலும் 2,50,000 தான் உங்களுக்கு லிமிட், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், வெளிநாட்டில் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்காகவும் பணம் அனுப்பலாம். பட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் they have an exception. நான் நினைக்கிற ஒரு செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அது மாதிரி ஸ்டடீஸ் அப்ராட், வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க. கரெக்ட், 3 விஷயத்துக்கு we have exception. ஒன்று, வெளிநாட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்களா, அப்போ வந்து ஹார்வர்ட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சீட் கொடுக்குறோம், பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா you have to pay fees $3,50,000 சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வெளிநாட்டு காலேஜ் ஃபீயே வந்து $2,50,000 மேலே இருக்கும்போது இங்கே நம்ம அதை மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி மெடிக்கல் செலவுக்காக நீங்கள் $2,50,000 மேலே
சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி வாட் வாஸ் தி அதர் ரீசன், வேறு எதாவது சொன்னனே, ட்ராவல் இது இல்லை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் கிடையாது, இமிக்ரேஷன் ஆஃபீஸ். அந்த கண்ட்ரியில் இருக்க கனடாவில் இருக்கவங்க நீங்கள் $350,000 அது மினிமம் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா தான் உங்களை கண்ட்ரிக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிஷோர் கேன் கன்வெர்ட் இஸ் மணி ஃப்ரம் இந்தியா இன்டூ சம் டாலர்ஸ் அண்ட் தென் ஹி கேன் டேக் இட் டு கனடா. இஃப் த கனடாவோட இமிக்ரேஷன் ஆஃபீஸஸ் கேட்பாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்பாங்க, கேட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ் அஃப்கோர்ஸ் எனி அதர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வேறு எதாவது இருந்தாலும் ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், இஃப் இட் இஸ் வேலிட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் விச் இஸ் அலவுட் அண்டர் LRS, நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சம் ப்ரொஃபஷனல் ஃபீ, சப்ஸ்கிரிப்ஷன் டு ஃபாரின் சர்வீசஸ், மெம்பர்ஷிப் ஃபீ, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் இட். அவ்வளோதான். எப்போ ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும்னு கேட்டிங்கன்னா $250,000 மேலே வேணும்னா உங்களுக்கு அப்ரூவல் வேணும், இல்லைனா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அப்ரூவல் வராது. ஸ்பெஷலாக வந்து ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அந்த $250,000 வரைக்கும் உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட அப்ரூவலே வாங்காமல் கூட இந்த டிரான்சாக்ஷனுக்காக நீங்கள் மோர் தேன் $250,000 செலவு பண்ணலாம். ஏன்னா எல்லா வருஷமும் ஒருத்தர் செலவு பண்ண போகிறதில்ல, படிக்க போகிறோன்னா ஒரு தடவை தான் படிக்க போவான், ஓகேவா? அதனால் அந்த 2-3 வருஷம் மட்டும் தான் செலவு பண்ண போகிறான். அதனால் எல்லா வருஷமும் அப்படியே 5 கோடி 10 கோடி மாற்றி மாற்றி அனுப்ப போகிறோன்னா இல்லை. அங்கே வந்து அவன் யாருக்கு அனுப்புகிறான், ஹீஸ் ஒன்லி சென்டிங் இட் டு காலேஜஸ். அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி இங்கேருந்து ஒரேடியாக ஒருத்தர் வந்து வீட்டெல்லாம் விற்றுட்டு, கழனியெல்லாம் விற்றுட்டு, நிலம் போலாம் எல்லாத்தையும் விற்றுட்டு கனடா போய் செலவு போகிறோன்னா ஒன் டைம் தான் மாற்றிட்டு போயிட போகிறான். ஸோ நீ ஒரேடியாக போகிற திருப்பி இந்தியா பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் போய் தொலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல சம் கண்ட்ரிஸ் ரிக்வயர் இமிகிரன்ஸ் டு ஷோ மோர் தேன் $250,000 அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு காமிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு இட் இஸ் அலவுடு, நீங்கள் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்க விட. ரெண்டாவது மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ராட். மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ராட் என்ன சொல்கிறாங்கன்னா, $250,000 மேலே அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பே பண்ணி உடம்பை காப்பாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க, அங்கே ஃபீஸ் மட்டுமே ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் மட்டுமே $250,000 மேலே இருந்தால் தாராளமாக அந்த ஃபுல் ஃபீஸை நீங்கள் ரெமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் ஷெடியூல் 1ல் நார்மலாக $250,000 மேலே இருந்தால் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கணும், $250,000 கீழே இருந்தால் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்க வேண்டாம். ஸ்பெஷல் 3 கேட்டகரிஸ்க்கு $250,000 மேலே போனாலும் நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்க வேண்டாம். என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இமைக்ரேஷன், தட் இஸ் அந்த அங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட் அத்தாரிட்டி IMMI, அவங்கள பொறுத்த வரைக்கும் இமிக்ரெண்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் இமைக்ரெண்ட்டு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை விட்டு ஒரேடியாக காலி பண்ணி போகிறதா இருந்தால் போய் தொலை, $2.5 லட்சம் இல்லை அதுக்கு மேலே வேணாலும் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரேடியாக போயிடு அப்படின்றாங்க. ஸ்பெஷல் எக்ஸம்ஷன் வந்து மற்ற 2 என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று, யூனிவர்சிட்டிக்கு ஒன்று. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், சூப்பர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷெடியூல் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம முடிச்சாச்சு. என்னது, இண்டிவிஜுவல்ஸில். அதுவும் வந்து ஹூ ஹஸ் செட்டில் லெஸ் தேன் 3 இயர்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இன்னும் முடிக்கல. நார்மல் இண்டிவிஜுவல்ஸோட கேட்டகரி நம்ம முடிச்சாச்சு. டு ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் ஷெடியூல் 3? டு ஹேவ் எனி டவுட்ஸ்? ஐ ஹோப் நாட், இல்லையா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்து இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வில் கோ டு திஸ் கேட்டகரி. ஓகே டன்? புரிஞ்சிச்சா?